பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்கு. அதுவும் பர்ட்டிகுலரா சொந்த ஊர்லயே அங்க ஒரு அமைப்பு வந்து ட்ரெயினை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 பேருடைய நிலைமை இன்னைக்கு என்னன்னு தெரியாம பாகிஸ்தான் கவர்மெண்ட் சிக்கி முக்காடிட்டு இருக்கு. அதுவும் பர்ட்டிகுலரா பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படையினர்கள் எல்லாருமே அங்க துப்பாக்கி முனையில சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அவர்களால மீட்க முடியாத ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல மாட்டிருக்காங்க. உண்மையாவே எப்படி வந்து இதை தப்பிக்க வைக்க போறாங்க? இந்த மாதிரி பல கொஸ்டின் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் பலுசிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் 3 பேர்த்துக்கு என்ன ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப்? சைனா வந்து இந்த பிரச்சனையினால மிகப்பெரிய அடி வாங்க போறாங்க. அப்படி என்னதான் நடக்க போகுது? அது எல்லாத்தையுமே டீடைலா இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டுவெல் அஃபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், பாகிஸ்தான்ல இருந்து ஒரு முக்கியமான ட்ரெயின் கிளம்புது. ஆக்சுவலா ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து பலுசிஸ்தான்ல இருந்து பக்துன்வா மாவட்டத்துக்கு போகணும். அதுதான் முக்கியமான பிளான். இதுல கிட்டத்தட்ட 9 பாக்ஸ் மேல இருக்கு. 400 பேர் பக்கமா பயணிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த 400 பேருமே ஃபுல்லா பொதுமக்கள் கிடையாது. இதுல 100க்கும் மேற்பட்டவங்க பாதுகாப்பு படையினரா இருக்காங்க. இங்க இந்த வீடியோவில் இந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடி இங்க பலுசிஸ்தான் அமைப்புக்கும் அதே மாதிரியே பாகிஸ்தான் கவர்மெண்ட், பாகிஸ்தான் மிலிட்ரி இவர்கள் 2 பேர்த்துக்குமே ஆகாது. கிட்டத்தட்ட 1947 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 பேரும் சண்டை போட்டே தான் இருக்காங்க. ஆனா பிஎல்ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பா ஸ்ட்ரென்த்தா வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கே ஆப்போசிட்டா வந்து நிக்குது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பு. ஆக்சுவலா இந்த ட்ரெயின் வந்து இந்த 2 ஏரியால இருந்து இந்த ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கு. கரெக்டா என்ன பிளான் பண்றாங்க? நம்ம ட்ரெயினை வந்து ஹைஜாக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து டிரைவரை அட்டாக் பண்ணணும். அப்படின்னா இந்த டிரைவரை வந்து நம்ம சுட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த டிரைவரை சுட்டுறாங்க. ஆக்சுவலா சுட்ட உடனே ட்ரெயின் வந்து ட்ராக்ல போயிட்டு இருந்தது அப்படியே வேற பக்கம் ஷிஃப்ட் ஆகி அப்படியே வந்து ஸ்டாப் ஆகுது. ஆக்சுவலா உடனடியா அங்க இருக்க பிஎல்ஏ அமைப்பு, பாகிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கிட்டத்தட்ட 500 இருந்து 1000 பேருக்கு மேல உள்ள போய் ட்ரெயினுக்குள்ள போய் எல்லாத்தையுமே பிணைய கைதிகளா பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா கிட்டத்தட்ட 400 பிணைய கைதிகளை பிடிக்கிறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் 150 பேருக்கு மேல அவர்களுடைய நிலைமை என்னன்னு இது வரைக்கும் தெரியல. அவர்கள் என்ன சொல்றாங்க? பிஎல்ஏ அமைப்பு அவர்கள் சார்பில் நாங்க எல்லாத்தையுமே பிணைய கைதிகளா பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆபீஸ்ல அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல 20 பேர்த்த சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த 20 பேர் யாருன்னா பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் கிடையாது, பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படையினர். ஆக்சுவலா இந்த டிரைவரை வந்து அட்டாக் பண்ண சமயத்துல உடனடியாக அவர்கள் பதில் தாக்குதல் நடத்தி இருக்காங்க. ஆனா இந்த பிஎல்ஏ அமைப்பு வந்து அளவுக்கு அதிகமான ஆட்கள் இருந்த காரணத்தினால ஈஸியா வந்து 20 பேரை சுட்ட முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஆபீஸ்ல ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இவர்கள் 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தா அவர்களுடைய பிரச்சனை இன்னைக்கு ஆரம்பிச்சது கிடையாது. கிட்டத்தட்ட 1947 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் அடைஞ்சது. ஆக்சுவலா அந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்பிருந்தே இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை பண்ணிருக்காங்க. அவர்கள் கேட்கிற ஒரே கோரிக்கை என்னன்னா பலுசிஸ்தான் தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்கிட்ட கேட்கிறாங்க. ஆக்சுவலா பாகிஸ்தான்ல மொத்தம் 4 மாகாணம் இருக்கு. அதுல பலுசிஸ்தான், சிந்து, பஞ்சாப், பக்துன்வா இந்த 4 முக்கியமான மாவட்டங்கள் இருக்கு. ஆக்சுவலா இந்த 4 மாவட்டம் இருந்தாலும் மிகவும் ஏழ்மையான மாவட்டம் அப்படின்னா எதுன்னு பார்த்தா அது வந்து பலுசிஸ்தான் தான். ஆனா இது என்ன ஹைலைட்னா பலுசிஸ்தான்ல இங்க அளவுக்கு அதிகமான கனிம வளம் இருக்கு. அதே மாதிரி நிறைய மலைகள் இருக்கு. ஆக்சுவலா இங்க இருக்க கனிம வளம்ல என்ன அதிகமா இருக்குன்னா தங்கமும் தாமிரமும் இருக்கு. அதாவது இன்னைக்கு டேட்டா படி சைனா வந்து வருஷத்துக்கு 14,000 இருந்து 15,000 டன் தங்கமும் தாமிரமும் மட்டும் எடுக்கிறாங்க. அவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஆனா பலுசிஸ்தான் கிட்டத்தட்ட மக்கள் வந்து ஜஸ்ட் 1.5% தான் இருக்காங்க. பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய மாகாணம்னா அது பலுசிஸ்தான் தான். கிட்டத்தட்ட 43% அங்க மட்டும் நிலப்பரப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஏழ்மையில் தான் பலுசிஸ்தான் இருக்கு. அதுக்கு காரணம் பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து என்ன பிளான் பண்றாங்க? இங்க மக்கள் தொகை குறைவா இருந்தாலும் இங்க நிறைய நிலப்பரப்பு இருக்கு. அதனால என்ன கனிம வளம் என்ன எடுத்தாலுமே அந்த ப்ராஃபிட் எல்லாமே 50% பாகிஸ்தான் கவர்மெண்ட் வச்சுக்கும், பேலன்ஸ் 48% சைனா வச்சுக்குவாங்க. 2% மட்டும் தான் பலுசிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. அதனால அங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அன்னையில இருந்து கிளம்பிட்டு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான்ல எங்களுக்கு தனி நாடு வேணும் பலுசிஸ்தான், அதே மாதிரி கனிம வளம் எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம். எப்பா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், ஆனா பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிறீங்க, இங்க இருக்க மக்கள் எல்லாமே ஏழ்மையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பிஎல்ஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாச்சு. ஆக்சுவலா இந்த அமைப்பு எப்போ உருவாகுச்சுன்னா 1970 பலுசிஸ்தான் லிபரேஷன் அமைப்பு அப்படிங்கிறது உருவாச்சு. ஆனா 1970 உருவாயிருந்தாலுமே என்ன பிரச்சனைனா உருவானா மட்டும் பத்தாது, இது வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகல. அப்ப வந்து வெறுமனே வந்து ஒரு சின்ன அமைப்பா இருந்த காரணத்தினால மக்கள் அதிகமா கான்ட்ரிபியூஷன் கண்ட கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண கிடையாது. ஆனா காலப்போக்கில் கொஞ்ச நாள் போக போக 2004 அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் வரும்போது இங்க பிஎல்ஏ அப்படிங்கிற ஒரு புதுசா ஒரு அமைப்பே உருவாக்கிட்டாங்க. கரெக்டா சொல்லணும்னா பலுசிஸ்தான்
பாகிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்மி லெவலில் உருவாக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இதை வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, பாகிஸ்தானுடைய ராணுவத்தினால யாருனாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக அங்கே வந்து பாகிஸ்தானில் உருவானாங்க. அதே மாதிரி 2006 PLA அமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட்டே வந்து அறிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷன் வந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து பாகிஸ்தான் மட்டும் இதை வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண கிடையாது. US, UK இந்த மாதிரி எல்லா நாடுகளுமே சர்வதேச இவர்கள் பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் முத்திரை கொட்டிட்டாங்க. ஆனால் இவர்களின் அட்டகாசம் 2010க்கு மேலே தான் ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா ரீசன்ட் டைமில் 2023 என்ன பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட் இருக்குல்ல, அவர்கள் ஹைவேல போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 50 to 60 வண்டி மேலே தீ வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த தீ வச்சதுல கிட்டத்தட்ட 130 பேருக்கு மேலே இறந்திருக்காங்க. அதே மாதிரி இவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து சூறையாடுறது இந்த மாதிரி பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க இருக்க மக்கள் மேலே கொண்டு போய் வெடிகுண்டை வச்சு அங்க வெடிக்க வச்சு கிட்டத்தட்ட 50 to 60 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. அந்த அளவுக்கு படு மோசமான சுச்சுவேஷன் பாகிஸ்தான்ல அந்த பலுசிஸ்தானுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னா, ஏப்பா சைனா வந்து இங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தா, சைனா அவர்கள் மிகப்பெரிய ராஜதந்திரத்தை பாகிஸ்தானை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய வறுமை இருக்குதுன்னு. அப்படின்னா அந்த வறுமையை சைனா எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க நீங்களே பாருங்க. ஆக்சுவலாக இந்த அங்கே வந்து அதிகமான கனிம வளம் இருக்கு. அதுவும் பர்டிகுலராக தங்கம், தாமிரம் இந்த மாதிரி நிறைய அரிய வகை உலோகங்களும் பாகிஸ்தானில் இருக்கு. ஆக்சுவலாக இதை எல்லாத்தையுமே பாகிஸ்தான் கவர்மெண்ட்னால எடுக்க முடியாது. அதுக்கு காரணம் அவர்களிடம் சரியான டெக்னாலஜி கிடையாது. அதனால சைனாவை உள்ள வர வச்சு அவர்கள் எடுத்து, அதுவும் பர்டிகுலராக அவர்கள் எந்த கான்செப்ட் மூலமா எடுக்கிறாங்கன்னா, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அந்த மாதிரி ஒரு திட்டத்தின் மூலமா எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மலையுமே வந்து சுரண்டிட்டு இருக்காங்க, சூறையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா எங்க எடுக்கிறாங்கன்னா பாகிஸ்தான்ல ஃபுல்லா பலுசிஸ்தான் தான். ஆனா இங்க பலுசிஸ்தான் மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஏழ்மையான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட் என்ன பிளான்னா, இங்கிருந்து எடுத்து சைனாவுக்கிட்ட நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், நம்ம வந்து லைஃபை வந்து மேலே கொண்டு போறதுக்கு, அதே மாதிரி அவர்கள் வாழ்க்கையை டெவலப் பண்றதுக்கு சைனா தான் நமக்கு உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட் தவற நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் சைனாவுக்கு தாரை வாட்டிருக்காங்க பாகிஸ்தானை. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த PLA அப்படிங்கிற ஒரு முக்கியமான அமைப்பு வந்து இன்னைக்கு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே இன்னும் 100 to 150 பேருடைய நிலைமை என்னன்னு தெரியல. இது வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இது வந்து உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்த பிரச்சனை வந்து மாறி இருக்கு. அதே மாதிரி இதற்கு இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இவர்கள் மூலமா நாங்க வந்து வான்வழி தாக்குதல் மட்டும்தான் எங்களால் ஒரே பாசிபிள், தரைவழி தாக்குதல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு காரணம் அவர்கள் வந்து ஃபுல்லா வந்து சரௌண்டிங் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இனி வருங்காலத்தில் ஹெலிகாப்டர், ட்ரோனு, விமானம் இந்த மாதிரி மூலமாட்டா அவர்களை அட்டாக் பண்ண முடியும். அப்படி அட்டாக் பண்ணி தான் அங்க இருக்க பிணை கைதிகளை எங்களால பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இதுதான் அங்க இந்த பாகிஸ்தான்ல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. இது எந்த அளவுக்கு போகும், சைனாவுக்கு எவ்வளவு பெரிய ஆப்பா இருக்க போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.